ஊட்டி விட்டுருக்க, மடியில படுக்க வச்சிருக்க, இந்த ட்ரெஸ் போடு அந்த ட்ரெஸ் போடுன்னு சொல்லியிருக்க. அப்படியா சொன்னா? ஆமா. அவ என் போன் வாங்கி நீயே உன் கான்டாக்ட் நல்லா சேவ் பண்ணிருக்க. மூஞ்சி சார் மூஞ்சி சில மூஞ்சிகளை பார்த்தாதான் போட்டு விடணும் போல தோணும். அப்ப இதெல்லாம் லவ் இல்லையா அப்படின்னு கேட்டா, கிஷோர் எனக்கு ஒன்னு பிடிக்கும், எனக்கு உன் மேல இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு, ஆனா அது நான் லவ்வா பாக்கல அப்படின்ட்டாங்க. வந்துச்சு உன அர்ஜென்ட்டா பார்க்கணும் அப்படின்னு சொன்னாங்க. சரின்னு கிளம்பி போயிட்டேன். போனோடனே எனக்கு ஷர்ட்டு டைரி மில்க் எல்லாம் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. பெரிய விஷயம். பிப்ரவரி 14 அன்னைக்கு அதை கொடுத்தா அதுக்கு என்ன அர்த்தம் நீங்க சொல்லுங்க. யாரா நீங்களா? யாருப்பா நீங்க? ஆமா, காதலர் தினம். சோ காதலர் தினம் ஓகே நம்ம ஒத்துக்கலாம் வாங்கிக்கலாம். அப்போஸ் குளுக்கோஸ் அப்போஸ்ங்க அப்போஸ்னா ஆமான்னு அர்த்தம். உங்களுக்கு ஒரு ஷையா இருக்கும் போல நம்மளே ப்ரப்போஸ் பண்ணிக்கோன்னு சொல்லிட்டு நான் ப்ரப்போஸ் பண்ணிட்டேன். வாட் நான்சென்ஸ் யூ ஆர் டாக்கிங். உன் மேல எனக்கு அந்த மாதிரிலாம் தாட் இல்ல. உனக்கு வந்து யாருமே இன்னைக்கு உனக்கு லவர் இல்லைன்னு எனக்கு தெரியும். சோ அதனால நான் உனக்கு வாங்கி கொடுத்தேன். நார்மல் டேஸ்ல வாங்கி கொடுத்துட்டு ஏதோ தோணுச்சு வாங்கி கொடுத்தது கூட சொல்லிருக்கான். டெஃபினெட்லி இன்னைக்கு வந்து நம்மளுக்கு கண்டிப்பா எப்படியும் ப்ரப்போஸ் பண்ணிடுவாங்க. ஆல்ரெடி நாங்க அந்த மாதிரி ஒரு நெருங்கின அனுநியமா தான் பழகிட்டு இருந்தோம். பாரா 14 அன்னைக்கு சொல்லுவோம் எனக்கு ரொம்ப இன்ப அதிர்ச்சியா தான் இருந்தது. ஐயோ நீங்க ரொம்ப டேஞ்சர் போல்தே. தாங்கிக்க முடியல மனசு ரொம்ப. ஓகே, இன்ப அதிர்ச்சி இருந்து பேரதிர்ச்சிக்கு போயிடுச்சு. அத வேற ஞாபகப்படுத்திட்டீங்க. நெஞ்சமெல்லாம் பொண்ணு அறக்கு தம்பி. நம்ம கொடுக்குற கிஃப்ட்ஸ் எல்லாம் வந்து ஸ்டோரி போடுவாங்க சார். ஸ்டோரி போடுறப்ப நம்மள மென்ஷன் பண்ண மாட்டாங்க. என்னடா ரொம்ப பயமுறுத்துறீங்க. நம்மள தவிர எல்லாத்தையும் மென்ஷன் பண்ணிருப்பாங்க. இது நம்ம லிஸ்ட்லயே இல்லையே. கொடுத்தது gift நானு, என்ன மட்டும் டேக் பண்ணலன்னா அது லவ் தானே அப்படி. நான் நல்லா பண்றனோ இல்லையோ, ஆனா நீ நல்லா பண்ற மாதிரி ஒரு எல்லாரும் டேக் பண்ற பொண்ணு நம்மள மட்டும் சொல்லலையேங்கறப்ப லவ் நினைச்சீங்க. கன்றாவிய எப்படி இந்த மனுஷன் எப்படி ஆயிட்டாரு பாத்தியா. உன்னை டேக் பண்ணா நீ தான் வாங்கி கொடுத்தன எல்லாருக்கும் தெரிஞ்சிரும். அப்புறம் லவ் பண்றோம்னு நினைச்சிருவாங்க. முடியல பண்றாங்க நினைச்சிருவாங்கிறதுக்காக தான் அது டேக்கே பண்ணல. அதனால தான் பண்ணல. லவ் பண்றதுனால தான் அந்த பொண்ணு டேக் பண்ணல நம்ம நினைச்சிட்டோம். என்னம்மா நீங்க இப்படி பண்றீங்க?